வணக்கத்துடன் ஈரானிலிருந்து வருகின்ற செய்திகள் அனைத்துமே மிக மிக அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஈரான் அரசு தன்னை எதிர்த்து போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்களை அழிப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. போராட்டத்தில் யாரெல்லாம் முன்னிலையில் இருந்தார்களோ அவர்களை கைது செய்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து யாரும் அறியாமல் அவர்களை தூக்கிலிட்டு அவர்களை அழிப்பதற்கான ஒரு களத்தை ஈரான் அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது இது சார்ந்த பல விடயங்கள் தான் அரசியல் களத்தில், அதாவது உலக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கின்றன. டிசம்பர் 28 ஈரானில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து மக்கள் போராட்ட களத்தில் இறங்கினார்கள். முதலில் தெஹரான் என்கின்ற அந்த பகுதியில்தான் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பு அந்த போராட்டம் 31 மாகாணங்களுக்கு பரவத் தொடங்கின. சுமார் 100 நகரங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 14 நாட்களாக போராட்டத்தை எப்படியாவது ஒழித்துவிடலாம் அல்லது அடக்கிவிடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அரசு எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வியை தழுவிக்கொண்டு இருக்கின்றன. போராட்ட களத்தில் இளைஞர்கள் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். திரும்பும் திசையெல்லாம் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற கோஷம்தான் விண்ணை கிழித்து கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் இதுவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வின்படி 544 பொதுமக்கள் திட்டமிட்டு இந்த போராட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றது. ஆனால் அங்கு ஈரானை மையப்படுத்தி கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகின்றது. இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது உள்ள கணக்கீடுகளின் பார்த்தால் 3600க்கு மேற்பட்டோர் மரணத்தை தழுவியிருப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதுவரை 10,681 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சுமார் 167 பேர் மரண தண்டனை விதிக்கக்கூடிய சதிகளை செய்தார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சூழலில்தான் ஒரு குறிப்பிட்ட நபரை மையப்படுத்திய செய்தி பரபரப்பு அடைந்திருக்கிறது. அவருடைய உறவினர்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். காரணம், எர்பான் சோல்டானி என்கின்ற அந்த நபர் இந்த போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டு போராட்டத்தை தலைமையேற்றார் என்கின்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு அவரை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள் என்பது பதிவு. இப்பொழுது அவருடைய உறவினர்கள் பதைபதைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். நாளை காலை அவரை தூக்கிலிடுவதற்கான ஒரு களத்தை ஈரான் அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்றும் அவர் காக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பதபதைப்போடு அந்த குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்பொழுது பதபதைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் பலரை நடுவீதியில் தூக்கிட்டு கொள்வதற்கான முயற்சிகளை ஈரான் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அச்சப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும் என்றும் அந்த அடிப்படையில் ஈரான் இப்பொழுது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகளும் ஈரானுக்கு எதிராக பல நாடுகளும் இரு பக்கமாக நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்று சில நாடுகள் இப்பொழுது பகிரங்கமாகவே அறிவித்திருக்கின்றன. ரஷ்யா மிக அழுத்தமாக அமெரிக்காவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஈரானுக்கு ஆதரவான களமும் வலுவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமெரிக்கா இப்பொழுது என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்றதை அமெரிக்காவின் ஊடக செயலாளர் க்ரோலின் ஸ்வீட்லின் அவர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். அந்த க்ரோலின் ஸ்வீட் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், நாங்கள் ஈரானில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் எங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கிறது.
ஐநா மன்றமும் மனித உரிமை ஆணையமும் இந்த விடயத்தில் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான களத்தை அமெரிக்கா எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்றும் விரைவில் வான்வெளி தாக்குதலை திட்டமிட்டபடி அமெரிக்கா நடத்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியென்றால் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்றும் அதற்கான உத்தரவுக்காக அது காத்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்தால் ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு களம் அமையலாம். அப்படி ஒரு களம் அமையக்கூடிய சூழலில் அது மூன்றாவது உலக யுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக அது மாறிவிடும் என்பதுதான் நிஜம். இப்பொழுது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி, கிரீன்லாந்தில் அமெரிக்காவின் இராணுவம் காலூன்ற தொடங்கிவிட்டது என்றும் கிரீன்லாந்தையும் தன் கைவசம் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவின் இராணுவம் முன்னேற்றத்தை மையப்படுத்திய களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படியென்றால் அமெரிக்கா தான் சார்ந்த நிலையில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறது என்றும் எதற்கும் அச்சமில்லாத ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அது தயாராகி கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. அப்படியென்றால் ஒரு மூன்றாம் உலகப் போரை மையப்படுத்திய களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதா உலக அரசியல் களம் என்கின்ற ஒன்றைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ஈரானை பொறுத்தமட்டில் போராட்டக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அந்த எச்சரிக்கை என்னவென்றால், நீங்கள் வெளிநாடுகள், அதாவது குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் தூண்டிவிட்டதின் அடிப்படையில் இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் தேசத்திற்கு எதிராக தேச விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம். எனவே சட்டம் கண்டிப்பாக தன்னுடைய கடமைகளை செய்யும் என்று மிரட்டத் தொடங்கியிருக்கிறது. அப்படியென்றால் ஈரானின் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அழிந்தாலும் கவலை இல்லை, தங்களுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எச்சூழலிலும் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறங்கி வழிவிட்டால் ஒழிய இந்த போராட்டம் நிற்பதற்கான ஒரு களம் இல்லை என்பதும், அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எல்லாவிதமான விடயங்களையும் தயார் செய்துவிட்டது என்பதும் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இது உலக மோதலுக்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடுமா, அல்லது ஒரு அச்சுறுத்தலோடு இவை கலைந்து செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுக்குமா? இவைகள் என்று எழும்பியிருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இவைகளுக்கான முடிவை யார் சொல்வார் என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி. நன்றியுடன் இன்பா.